தாமரை எழுதிய உன்னை மட்டும் உயிர் தொட அனுமதிப்பேன். அனுமதி 11. இன்று கடவுளின் தேசம் என்று அதன் இயற்கை அழகை வியந்து ரசிக்கப்பட்டவர்களால் செல்லமாக அழைக்கப்படும் கேரளாவின் தலைநகரான திருவனந்தபுரத்தில் விமானத்தில் வந்து இறங்கியவன் தனது வழக்கமான வேக நடையுடன் வெளிவந்து தனித்துவமான பாதுகாப்புகளும் அதிக வேகமும் கொண்டதாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட வாகனத்தில் ஏறி அமர்ந்தான். அதை வர்கலாவில் இருந்து ஓட்டி வந்து காத்து நின்ற தனது நம்பிக்கைக்குரிய மேலாளர் வர்கீஸிடம் தனது கைப்பெட்டியை கொடுத்தவன் ஓட்டுநர் இருக்கையில் ஏறி அமர்ந்தான். எப்பொழுதும் போல அவனுக்கான வாகனத்தை அவனே எடுத்தவன் மாநகரின் சாலை நெரிசல்களை தன் செலுத்தும் திறனால் சில நிமிடங்களில் கடந்து மாநகரத்தின் எல்லையை தாண்டியதும் வாகனத்தின் வேகம் காட்டும் முள் 110 தொடுவதைக் கண்ட வர்கீஸ் அவசரமாக்க இருக்கைப்பட்டியை அணிந்து கொண்டார். அவர்களின் உரையாடல் மலையாளத்தில், நமக்கு புரிய வேண்டி தமிழில். சரிதன்னே? வாகனம் வேகமாக இருந்தாலும் பேச்சு மிக நிதானமாய் வந்தது. நேற்று ஆர்ஜேவி ரிசார்ட்ஸில் என்ன தகராறு? அது சார், குடிச்சிட்டு 2 குரூப் ஆட்கள் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே போகும்போது 2 குரூப்பும் ஒரே வண்டியில் ஏறி போனாங்க எனவும் அதிர்ந்து திரும்பி பார்த்தார். இது அவருக்கு தெரியாத தகவல் என்பதால். பவுன்சர்ஸ் வச்சு செக் பண்ணித்தானே எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அப்புறம் எப்படி அவங்கக்கிட்ட ஆயுதம் வந்தது எனவும் திருதிருவென விழித்தார். பின்னே ரிசார்ட் தலைமை மேனேஜரான அவர் எவ்வளவோ கவனமாக இருந்தும் இவ்வாறு நடந்ததையும் போலீஸ் ஸ்டேஷன் வரை சென்று வந்த அவருக்கே தெரியாத இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி அவனின் காதில் சென்று அடைந்தது என்று விழித்து கொண்டிருந்தவர் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதது போல். இவனுக்கு தெரியாமல் எதுவும் இங்கு அவனிடத்தில் நடக்காது என்று எண்ணி தேற்றிக்கொண்டார். ஒர்க்கர்ஸ் பயோடேட்டா எல்லாம் உடனே செக் பண்ணணும். எந்த ஊர்லேருந்து வந்தாங்க, இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணாங்க, எல்லாம் செக் பண்ணுங்க. யாரோடதையெல்லாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கோ அவங்களோட இடத்துக்கெல்லாம் வேறு நம்பிக்கையான ஆள் உடனே தேர்ந்தெடுத்து போடுங்க என வேகமான வாகனத்தைப் போலவே ஆணைகளும் தீர்க்கமாக வந்து விழுந்தன. சரி சார் என்றவர் சற்று தயங்கி எச்சில் கூட்டி விழுங்கி, ராணியம்மா உங்களை சாப்பிட வீட்டுக்கு வர சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அவனின் முகத்தை பயத்துடன் பார்க்க அவனிடமிருந்து பதில் இல்லை. அவர் சொன்னாரா? அவர் சொன்னதை அதை கேட்டானா என்று அவருக்கே குழப்பம் தோன்றும் அளவு எந்த மாற்றமும் தெரியாத தன் முதலாளியின் முகம் கண்டு புரிந்தவராய் அவர் வாயை இறுக மூடிக்கொண்டார். 50 கிலோமீட்டர் தூரத்தை 40 நிமிடங்களில் கடந்து வர்கலாவில் நுழைந்து கடற்கரையை ஒட்டிய ஆர்ஜேவி ரெசார்ட்ஸ் என பொன்னிற எழுத்துக்களால் ஒளிர்ந்து மிளிர்ந்த தனக்கு சொந்தமான 4 நட்சத்திர தகுதி பெற்றிருந்த உயர்தர பயணியர் விடுதியை அடைந்தான். வர்கலா கேரளாவின் கோவா என செல்லமாக அழைக்கப்படும் அழகிய கடற்கரை நகரம். அலையும் மலையும் ஒரே இடத்தில் என கவிதை பாட வைக்கக்கூடிய வித்தியாசமான புவியியல் அமைப்பு கொண்ட மிக அழகிய கடற்கரை. இந்த மாதிரியாக மலையும் கடலும் அடுத்தடுத்து இருக்கும் அமைப்பிற்கு வர்கலா என்றே பெயரிட்டு விட்டார்களாம் புவியியலாசிரியர்கள். கிளிப் பீச் என்று அங்கே இருக்கும் மக்களால் சொல்லப்படுகிறது. சுற்றுலாதான் இங்கு முக்கிய தொழில். அதை வைத்து கேரள பண்பாட்டை பிரதிபலிக்கும் பொருள்களின் விற்பனை, கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் நடனங்கள் நிகழ்த்தப்படும் கலையரங்குகள் என வர்கலாவில் எல்லா தொழில்களும் சுற்றுலா பயணியரையே நம்பி. ஜெயவர்மன் தன் தந்தையின் இறப்பிற்கு பின் தன் தாயாரின் பெயரில் இடம் வாங்கி இந்த விடுதியை கட்டினான். அதன் உள்ளேயே பெரிய சுற்றுச்சுவரும் தோட்டமும் சூழ இருந்த ஒரு மிகப்பெரிய மாளிகையை கட்டி ஒரு மகாராணிக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பாதுகாப்புகளும் செய்து கொடுத்து தன் தாயாரை குடிவைத்து இருந்தாலும் அங்கு அவன் தங்குவது என்னவோ ரிசார்ட்ஸ் அருகில் அவனுக்கென தனிப்பட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டு இருந்த உயர்தர ஸ்வீட்டில்தான். நேராக அங்கே சென்று காரை நிறுத்தியவன் தொழில் முறைக்காக பயன்படுத்தப்படும் வரவேற்பு அறை கடந்து அலுவலக அறைக்குள் நுழைந்து அமர்ந்தவன் கேரளாவில் அவன் நடத்தி கொண்டிருக்கும் தொழில்கள் தொடர்புடைய கணக்குகளை பார்க்க தொடங்கினான். 2 மணி நேரமாக கணிப்பொறியில் வேலை செய்து கொண்டே இருந்தவன் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க எழுந்து அந்த அறையை அடுத்து இருந்த சிட்டவுட்டை அடைந்து அங்கு பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த தடித்த கண்ணாடி சாளரத்தின் ஒளித்தடுப்பு திரையை நீக்க வெள்ளை வானின் பின்னணியில்
நீல பச்சையாய் விரிந்து நின்றது அரபிக்கடல். பார்த்தவனின் கண்களில் குளுமை பரவ, சற்று குனிந்த பார்வையில் சாளரத்திலிருந்து சில அடிகள் தூரத்தில் இருந்த செயற்கை சிறு குளமும் அதில் மலர்ந்து நின்ற அல்லி மலர்களும் பட, உதடுகளில் ரசனை புன்முறுவல் மலர்ந்தது. ஒன்று சொல்லணும்னு சொன்னாலே, சில நொடிகள் இருந்தால் என்ன சொல்லியிருப்பாளோ? தைரியம்தான், மிடுக்கி, அழகி என மனம் துள்ள, அவளை பார்த்து முழுதாக ஒரு நாள் தான் ஆகிறது, ஏன் பல நாள் பழகியது போல தோன்றுகிறது. அதே நேரத்தில் அவளை நெருங்கவும் விடாமல் ஏதோ தடுக்கிறதே. அவள் நெருங்கினால் மனம், உடல் இரண்டும் துடிக்கின்றன. பெண்களை பார்த்தாலே தோன்றும் விலகல் அவளிடம் மட்டும் இல்லையே. இன்னமும் நெருங்க மாட்டாளா என்று ஏங்குகிறதே. இது என்ன உணர்வு? பா, என்னம்மா முறைக்கிறா, முறைக்கும் அந்த கண்களை என்று எண்ணங்கள் போகும் திசை கண்டு இதயம் திடுக்கிட, இடது கையால் நெஞ்சை அழுத்தி கொண்டவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். முறைக்கும் விழிகளும் சில மணி நேரத்திற்கு முன் புன்னகையுடன் நெருங்கிய போது விரிந்து மலர்ந்த சிவந்த மெல்லிய இதழ்களும் அதனுள் மிளிர்ந்த முத்துப்பற்களும் அவனின் மூடிய கண்களுக்குள் மின்னி மின்னி மறைய, பெருமூச்சு விட்டவன் கண்களை திறந்து தறிகட்டு ஓடிக்கொண்டிருந்த எண்ணங்களை நிலைப்படுத்தி வேகமாக அறைக்குள் வந்தான். முனைந்து தன் கவனத்தை வேலைக்குள் திருப்பியவன் தன் உதவியாளனை அழைத்து ஆர்ஜேவி கன்ஸ்ட்ரக்ஷனின் திருவனந்தபுரம் புதிய ப்ராஜெக்ட் ஃபைல்களை எடுத்து வரச் சொன்னான். கோப்புகளில் அவனின் கையெழுத்தை வாங்கி கொண்டு இருந்த அவனின் மேலாளர் வர்கீஸ் மணி 3 தாண்டுவதை பார்த்து, சார், இன்னும் நீங்கள் சாப்பிடலை என்று சற்று தயங்கி, அம்மா நீங்கள் வந்ததுலேருந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, உங்கள் ஃபோன் நீங்கள் எடுக்கலையா? எங்கள் ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், வேலை நிறையா இருக்குது என்றவன் கோப்புகளில் கவனம் பதித்தவனாய், நீங்கள் வருவீங்கன்னு அவங்களும் சாப்பிடாம இருக்காங்க என்றதும் சிறு வேகமுச்சுடன், ஒர்க்கர்ஸ் பயோடேட்டா செக் பண்ண சொன்னேனே, முடிச்சாச்சா? சந்தேகப்படுறவங்களை இப்போதே வேலையை விட்டு அனுப்பி வச்சுருங்க. ஏதும் தகராறு பண்ண நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் டீம் அண்ட் ஒர்க்ஸ் லீடர் உதவி கேட்டுக்கோங்க என்றவன் மேஜையில் இருந்த அலைபேசியை எடுத்துக்கொண்டு தன் அன்னை இருக்கும் மாளிகை நோக்கி சென்றான். தனது தனிப்பட்ட தங்குமிடத்திலிருந்து நடக்கும் தொலைவில் இருந்த தாயார் இருக்கும் மாளிகையை நோக்கி சென்றவன் வரவேற்பு அறையில் ஃபோக்கஸ் மின்விளக்கு பொருத்தப்பட்டு 7 அடி உயரத்தில் கம்பீரமாய் இருந்த மகாராஜா ராஜசேகரவர்மன் மகத் திருநாள் படத்தைக் கண்டு வழக்கம்போல் கசப்பும் எரிச்சலும் பெருக விடுவிடுவென்று நகர்ந்து உள்ளே சென்றான். வரவேற்பறை தாண்டி இருந்த பெரிய கூடத்தில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அவனின் தாயார் காஞ்சனை தேவி மகனை கண்டதும் முகமலர எழுந்து வந்தார். பார்வைக்கு ஜெயவர்மனின் அக்கா போல மிக இளமையாக தெரிந்தவரின் முகம் சிறிய கருப்பு பொட்டினால் சந்தன நிறமும் இன்னமும் கூடி தெரிய, வெளிரிய நிறத்தில் அணிந்திருந்த மெல்லிய பட்டு ஆடை அவரின் அழகை குறைத்து காட்ட முயன்று தோற்றுப்போனது. அவரை உற்று நோக்கியவன், ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு வேலை அதிகம், அங்கேயே சாப்பிட்ருப்பேன். இங்கே அங்கேன்னு அலையிறதுல 1/2 மணி நேரம் வீண். நீங்கள் வந்து 3 மாதம் ஆச்சு மகனே. எவ்வளவு நாள் தான் இப்படி இருப்ப? என்ன செய்தா நீ இந்த அம்மாவை மன்னிப்ப என நிதானமாக ஏறிட்டு பார்த்தவன், மன்னிப்பா? அதெல்லாம் இப்போ ஏன் பேசுகிறீங்க? அதெல்லாம் 30 வருஷம் முன்னே யோசிச்சிருக்க வேண்டியது. ஏன் 2 வருடத்துக்கு முன்பு கூட அது பற்றி உங்களுக்கு அக்கறை இல்லையே என்றவன் முகம் இறுகியது. எனக்குன்னு ஒரு வாழ்வமைச்சு துபாயில் இருந்தேன். என் போக்கில் இருக்க விடாமல் இங்கே வர வச்சு என்னை வேட்டை நாயா வெறி புலியாக ஓட விடுறீங்க. இதெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு தானே நான் இங்கே வரதில்லை. ஏன் டார்ச்சர் பண்ணுறீங்க என அடக்கிய குரலில் அழுத்தமாய் உரைக்கவும் அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டியது. அதை கண்டவனின் கோபம் கூடியதே அன்றி குறையவில்லை என்று மொழிந்தவன் நேராக சாப்பிடும் அறைக்கு சென்றான். அங்கே ஓரத்தில் நின்று கொண்டிருந்த காஞ்சனையின் தங்கை பார்வதி பயந்த விழிகளோடு அருகில் வந்து தட்டை எடுத்து வைக்க முற்பட தடுத்தவன் தானே எடுத்து வைத்து கொண்டான். பின்னேயே வந்த காஞ்சனை சாதம் வைத்து அவனுக்கு பிடித்த மீன் கறியை பரிமாற அமைதியாக சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிக்க காத்து இருந்த காஞ்சனை, ஒரு நல்ல பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு என்றதும் நிமிர்ந்து வெறித்த அவன் பார்வை கண்டு பரிதாபமாய் பார்த்தார் காஞ்சனை. நம்ம ஹிஸ்ட்ரி, சொத்து அளவு எல்லாம் சொல்லியாச்சா
எனவும் எச்சில் விழுங்கியவாறு தலை கவிழ்ந்து, அது தெரிஞ்சிருக்கும். ஆனால் உன் படிப்பு தொழில் உன்னை பற்றி கேள்விப்பட்டு விரும்பி அவங்க தான் வாராங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு ஆயுசு கெட்டியா, தைரியமான பொண்ணா, உயிர் மேலே ஆசை இல்லையான்னு எல்லாம் நல்லா விசாரிச்சிட்டிங்களா? திடீர்னு என்னை போட்டு தள்ளிட்டா என கூறிக்கொண்டே செல்லவும், அதிர்ந்து அவன் வாயை பொத்தி கலங்கிய குரலில், ஏமோனே இப்படி பேசுகிற என்றார். இடக்கரத்தால் அவர் கரத்தை விலக்கியவன், பின்னே உங்கள் காதல் கணவரோட முதல் மனைவி வாரிசு, வாரிசோட வாரிசு, இவங்க கூட நாம் போராடுறது பத்தாதுன்னு இடைமறித்து, இப்படி எவ்வளோ நாள் அதுக்கு பயந்து என்றவரை இடைமறித்தான். பயமா? எனக்கா? ஏதோ சொல்ல வந்து பின் அடக்கி, எப்போவோ போக போகிற ஒரு உயிர் என்னால் ஏன் அவசரமாக போகணும்னு ஒரு நல்ல எண்ணம். என் கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. இந்த வேலையெல்லாம் வேணாம், நிறுத்திக்கோங்க என்றவனின் அலைபேசி அதிர்ந்தது. அன்னோன் நம்பர் காலிங் என்று வந்ததை யோசனையாக பார்த்தவன் வெறித்தவாறு இருக்க, அழைப்பு துண்டிக்கப்பட்டு வாட்ஸ்அப்பில் செய்தி வந்ததற்கான அறிகுறியாக ஒரு முறை அதிர்ந்தது. எடுத்து திறந்தபோது அதில் படம். மதிவதனா அல்லிமலர் கொத்தை கையில் தாங்கி நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் ஜெயவர்மனின் இதயம் சட்டென்று அழுத்தப்பட்டது போல் அதிர்வாய் உணர்ந்தான். இப்போது திரும்பவும் அன்னோன் நம்பர் காலிங் என்று வரவும் ஆழ முச்செடுத்து நிதானப்படுத்தி கொண்டு எடுத்தான். முகம் கோபத்தில் தகித்தது. எதிர்பார்த்தது போலவே மிக அழுத்தமாய் ஒலித்த அந்த குரல் கேட்டாலே அவனுக்கு கொலைவெறியூட்டும் குரல். என்ன தேவி, மதுரைக்கு மால் கட்ட போயிருக்கேன்னு பார்த்தா அல்லிப்பூ பறித்து கொடுக்குற, அரசியல்வாதியை பகைக்கிற, என்ன இதெல்லாம்? உன்னை ஒன் சைடாக காதலித்த தன்வீர் உங்கள் அம்மா உனக்கு நிச்சயிக்க முயற்சி பண்ண அனுப்பமா என்ன ஆனாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமுமா நீ பயமில்லாமல் இருக்கிற எனவும் ஜெயவர்மனின் புருவம் நெறிப்பட்டது. ஓ, நீ பயந்தாலும் வெளியே காட்ட மாட்டியே. 4 தொழில் தொடங்கி நடத்திட்டா எங்களை விட பெரிய ஆளா? நீ விலகி ஓடணும். நான் சொன்ன மாதிரி கையெழுத்து போட்டுட்டு ஓடணும். இல்லை கேரளாவை விட்டு, இந்தியாவை விட்டு, இல்லை உலகத்தை விட்டே அனுப்பிச்சிருவேன் எனவும் கேலி புன்னகை ஜெயவர்மனின் முகத்தில். மெல்லிய எகத்தாள குரலில் சீண்டலான சிரிப்புடன் சொன்னது, சிரிப்பியே அப்படியே உறைஞ்சி போய் நிற்கும், நிற்க வைப்பேன். அழைப்பு பட்டென்று துண்டிக்கப்பட யோசித்தவன் உடனே சிவேஸ்வருக்கு அழைத்தான். என்ன ஜெய், வீட்டில் தானே இருக்க? மதி காலேஜ் வாசல்ல? இன்றைக்கி எங்கேயும் போக வேணான்னு சொன்னேனே. இல்லைடா, மதி ப்ராஜெக்ட் அப்ரூவல் லெட்டரை இன்றைக்கி காலேஜில் கொடுக்கணும், ஹாஃப் அ டே அட்டெண்டன்ஸ் போட போகிறேன்னு சொன்னான். நான் விட்டுட்டு நம்ம சைட் போனேன், இப்போ கூப்பிட வந்திருக்கேன் என்றவன் திரும்பி பார்க்க, கல்லூரி விட்டு வெளியே வந்த மதிவதனா சிவேஷை பார்த்துவிட்டு சாலை ஓரமாகவே நடந்து வந்து கொண்டிருக்க, அவளிலிருந்து 200 அடி தொலைவில் மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது ஒரு லாரி. அன்று பகலெல்லாம் வெண்ணிற மேகத்துடன் வில்லேந்தி போர் போர் என தன் கதிர்ச்சரங்களை பூமியை நோக்கி அனுப்பி சுற்றித் திரிந்த வெய்யோன் மாலை நெருங்கியதும் போரினால் விழுப்புண் பெற்று சிவந்த செங்கதிரனாக மாறி வெற்றி பெருமிதத்தோடு ஓய்வெடுக்க தன் படை குடியிருப்பு திரும்புவது போல மேல் திசையில் இறங்கினான். மருதபுரி கோட்டையின் தெற்கு வாசலின் கோட்டை காவல் தேவி கோயில் அருகில் இருந்த அழகிய நீர்சுனை குளத்தின் கரையில் 6 கால் மண்டபத்தில் அமர்ந்து இருந்தான் வீரசேனன். சுனையைச் சுற்றி அடர்ந்து இருந்த மரங்களில் கூடுகட்டி புகழடைந்து இருந்த பல வகை புள்ளினங்கள் தம் வீடு திரும்பியிருந்த காரணத்தால் எழுப்பிய உற்சாக கூச்சல்கள் கூட அவனை திசை திருப்ப இயலவில்லை. அவனின் கருப்பழகன் கூட தன் தலைவனின் யோசனையை கலைக்க விரும்பாததாய் சத்தமின்றி அங்கே குளக்கரையில் இருந்த புற்களை மேய்ந்து கொண்டு இனிய சுனை நீரை பருகி பின் ஒரு மரத்தின் அடியில் சென்று அமர்ந்து கொண்டான். இளவரசியின் தீரம் பற்றி அறிந்து இருந்த காரணத்தால் நாகஜெயந்தன் உள்ளே நுழைவதை கேட்டு அதிர்வாள் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் அவள் மகிழ்ச்சி அடைந்ததைக் கண்டு வியந்தே போனான். இளவரசி சந்திராம்பிகையின் உள்ளக்கிடக்கை அறிய இயலாதவனாய்
சற்று நேரம் வாளாவிருந்தவன் சற்று கவனமாக இருக்குமாறு சொல்லிவிட்டு விடைபெற்று கொண்டான். இளவரசர் ஜெயசிம்மவர்மனுக்கு மருது நாட்டுடனான நட்புறவு பற்றிய ஆலோசனையில் மூழ்கி இருக்கக்கூடும் என்று அனுமானித்து அவனை தொந்தரவு செய்யாமல் தன் மாளிகை சென்று விட்டவன் வசந்தமாலை சொன்ன நேரத்திற்கு முன்பே வந்துவிட்டான். அப்போது குதிரையின் குளம்பொலி கேட்க பழுப்பும் வெண்மையும் கலந்த நிறத்தில் இருந்த குதிரையில் வந்து இறங்கினாள் வசந்தமாலை. வசந்தமே பெண்ணூருக்கு கொண்டு வந்தார் போல பல்வேறு மலர்களை சேர்த்து கட்டிய மாலையினை போன்ற அழகிய தோற்றத்தில் விழாவிற்காகவோ அல்லது மனம் கவர்ந்தவனை சந்திக்கப் போகிறோம் என்ற ஆர்வத்தினாலோ அழகிய பட்டாடை புனைந்து பொன்னாபரணங்கள் தரித்து கூந்தலில் மருதபுரியின் மல்லிகையும் மறிக்கொழுந்தும் மருவும் சேர்த்து தொடுத்த சரம் தொற்றிருக்க நீண்ட இடைவரை தொங்கிய சடையில் தாழம்பூவின் மடல்களை சேர்த்து பின்னியிருந்தாள். அவ்வளவு நேரம் உள்ளத்தை அரித்து கொண்டிருந்த அத்துணை யோசனைகளையும் பின்னுக்கு தள்ளி அவளின் அழகு ஒன்றே கண்களையும் கருத்தையும் நிறைக்க முகமலர பார்த்து கொண்டிருந்தவன் அருகில் நெருங்கி வந்தபோது அவளின் முகத்தில் தெரிந்த சிறு கவலையையும் வாட்டத்தையும் கண்டு துணுக்குற்றான். அவனை கண்டதும் சற்று மலர்ந்த முகத்தை பார்த்தவன் வரவேற்பாய் முறுவலித்து தன்னை நோக்கி நீண்ட அவளின் கரங்களை பற்றி கொண்டான். எதிலிருந்தோ தப்புபவள் போல வேகமாக நெருங்கியவள் தன் மனம் கவர்ந்தவனின் மார்பில் முகம் பதித்து இறுக அணைத்ததும் வீரசேனன் வியப்புற்றான். தானாக நெருங்கினால் கூட பதறி விலகும் மெல்லியவளால் இன்று தானே அணைக்கிறாள் என்றால் என்று யோசித்தவன் சற்று நேரம் அணைப்பிலேயே வைத்திருந்து பின் மெதுவாக அவளின் முகவாயை இடக்கரத்தால் பற்றி நிமிர்த்தி அவளின் முக உணர்வுகளை படிக்க தலைப்பட்டான். நிமிர்ந்தவளின் முகத்தில் வருத்தமும் ஆற்றாமையும் குவிந்து இருப்பதைக் கண்டு, என்ன மாலா என மென்மையாக வினாவினான். இன்று என் அத்தையார் வந்து இருந்தார்கள். என்னை அவர்களின் கணவரின் மூத்தார் மகனிற்கு பெண் கேட்க என்றதும் விளையாட்டு குரலில், அழகியாயிருப்பதன் ஆபத்துக்களில் ஒன்று காண்பவர் எல்லோரும் கவர்ந்து செல்லவே எண்ணுவர். நீ பொன்மலர் நாற்றமுடைத்து என்று வியந்து போற்றுதல் போல அழகும் குணமும் இணைந்த பூவை கேட்கத்தானே செய்வர் எனவும், போதும் என் பெருமை, தந்தையார் மறுத்துவிட்டார் எனவும் குதூகலம் மிக மிக நல்ல செய்தி, பிறகு ஏன் முகத்தில் வாட்டம்? அத்தையார் அவர்கள் என் அண்ணனிற்கு பெண் தருவதாகவும் ஆவலுடன் வந்திருந்தார்கள். அப்போதுதான் தந்தையார் சொல்கிறார்கள், இளவரசியை என் தமையனுக்கு மனம் செய்து வைக்கும் முனைப்பில் மன்னர் இருப்பதாக என்றதை கேட்டு வீரசேனன் உள்ளம் அதிர்ந்தது. இருவரும் காதலிக்கிறார்களா என மெதுவாக வினவினான். நிலவை அடைய விண்மீன் ஆசைப்படலாம். குளத்தில் தெரியும் நிலவின் பிம்பம் தன் அருகில் வந்துவிட்டதாக எண்ணி நீரில் வாழும் மீன் அதை அடைய ஆசைப்படலாமா? போன திங்கள் வரை கார்குழலி என் காதலி என்றவன் இப்போது சந்திராம்பிகை என் உயிர், ஆவி, காதல் என்றெல்லாம் பிதற்றுகிறான். அவனின் காதலை எங்கனம் சொல்ல என சலிப்பாய் உரைக்க, இளவரசியார் அவனை விரும்புகிறார்களோ என்று கேட்டேன் என்றதும் சினம் கொண்டு அவனின் தோளை தட்டியவள், சந்திராவிற்கு தன் நாடு மக்கள் மீது மட்டுமே காதல். இதுவரை எந்த ஆண்மகனையும் கண்டு அவளின் நயனங்கள் மலர்ந்ததோ மயங்கியதோ கிடையாது தெரியுமா என்றாள் பெருமை வழியும் குரலில். அவர்கள் என்ன நம்மை போன்றா நாட்டை கட்டி ஆள்பவர்கள்? எண்ணத்தை மனதை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் மாலா எனவும் அவனை நிமிர்ந்து பார்த்தவள், என் சந்திராவை நான் அறிவேன் என்ற குரலில் அவ்வளவு கர்வம், அன்பு. புன்முறுவலுடன் அவளின் கன்னம் பற்றி அவளின் கண்களில் தன் கண்களை கலக்க வைத்தவன், எனில் உன் தமையனை இளவரசி மணக்கக்கூடாது என்று எண்ணுகிறாய் போலும். என் தமையன் என்பதால்தான் அவனின் வீரம், குணம் அனைத்தும் நான் அறிவேன். வீரத்தில் பழுது இல்லை, ஆனால் குணம் என்று முகம் சுருக்கினாள். உன் உயிர் தோழிதானே, அவர்களிடம் சொல்லி அதை நிறுத்திவிடு வருந்தும் குரலில். சொன்னால் நாட்டுக்கு நலமென்றால் அப்படியே ஆகட்டும் என்கிறார்கள் இளவரசியார் எனவும், இதே இளவரசியார் நாட்டுக்கு நலமென்று தெளிவித்த பின்னும் கொடைநாட்டின் இளவலை மணக்க இயலாது என்று விட்டார்களே என்றான் வியப்புற்று. அதுவும் இதுவும் ஒன்றா? கொடைநாட்டின் இளவல் தன் பள்ளியறை பாவைகளில் ஒன்றாக வைக்க அல்லவா மனம் புரிய கேட்டார் எனவும் கேட்ட வீரசேனனின் முகம் கடினமுற்றது. அவரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக 3 நாடுகள் இணைவிற்காகத்தான் பெண் கேட்டார், பெண்ணாசையால் அல்ல
எனவும் இவ்வளவு நேரம் இலகுவாக இருந்த அவனின் குரல் கடினமுற்றதை எண்ணி வியப்புடன் பார்த்தாள் வசந்தமாலை. கொடை நாட்டின் அரசு தகவல்களை தாங்கள் முற்றிலும் அறிந்தவர் போல் சொல்கிறீர்களே, தாங்கள் கொடை நாட்டைச் சேர்ந்தவரா? என்னிடம் வேணாடு வீரன் என்றுதானே சொன்னீர்கள்? நான் பிறப்பால் வேணத்தைச் சேர்ந்தவன். எனது தந்தையார் யானைப்படை உருவாக்கத்தில் சிறந்தவர். சிறு வயதில் தாயை இழந்துவிட்டேன். இளமை பிராயத்தில் தந்தையும் இழந்துவிட்டேன். தொழில் புரிந்தது கொடை நாட்டின் இளவல் சேனையில் எனவும் திடுக்கிட்டு பார்த்தாள் வசந்தமாலை. இன்னும் என்னென்ன என்னிடம் மறைத்து இருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அதில் கோபமின்றி ஊடல் தலை தூக்கி நிற்பதை அறிந்தவன் குறு நகையுடன், நீ இதுவரை என்னை பற்றி கேட்டதே இல்லையே எனவும் வெட்கத்துடன் முகம் கவிழ்த்தவள், கேட்காமலேயே மனதை கொள்ளையடித்தவர் நீங்கள். அலங்கார நல்லூரில் அடங்காத காளையை அடக்கி வீரத்தால் என்னுள் புகுந்தவர். அனைத்தும் அறிந்து கொள்வது காதல் இணக்களம் அல்லவே எனவும் மங்கையின் மொழிகளினால் மலர்ந்து கனிந்த வீரசேனனின் முகம் தழைந்து தன்னுள் நிறைந்தவளின் இதழ்கள் நாடி வர அவற்றின் தாகத்தை விருப்பமாகவே தணித்தவள் அவன் முன்னேற தலைப்படுவதைக் கண்டு நெஞ்சில் கரம் வைத்து விலக்கி தள்ளி சினுங்களுடன், கொஞ்சம் இடம் கொடுத்தால் முழுவதும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறீர்கள் என்னை குறை கூற, பின் எவ்வளவு நாட்கள் தேன் சுமந்த மலரை பார்த்து கொண்டே இருப்பது? பெருமூச்சு விட்டு, அதுதான் உன் தந்தை உன் அத்தை கொணர்ந்த மணமகனை வேண்டாம் என்று மறுத்துவிட்டாரே, நான் பெண் கேட்டு வரவா வசந்தமே? தாங்களா? இப்போதா? முதலில் இளவரசியின் திருமணம் பற்றி ஒரு முடிவு வரட்டும் எனவும் சிரிப்புடன், பிறகு உன் தந்தை அரச சம்பந்தம் தெரிந்தவராகி யாரேனும் இளவரசனுக்குத்தான் உன்னை மனம் செய்து கொடுப்பேன் என்று சொல்லிவிடப் போகிறார் என்றான். முகம் சுளித்து, என் தந்தை என் மனத்திற்கு மாறாக எதுவும் செய்ய மாட்டார் என உறுதியுடன் வசந்தமாலை கூற, பிறகு ஏன் விலகிச் செல்கிறாய் மாலா என்றவாறு கரம் பற்ற விழைவதும் பிடிகொடாமல் பின்னால் நகர்ந்து குறும்பாய் சிரித்தவள், ராஜபாட்டையில் செல்வது விடுத்து குறுக்கு வழியில் புக முயன்றால் ஆபத்து. எனக்கா? இல்லை, எனக்கு என்றவள் நகைத்தவாறு விலகி ஓடி தன் புறவியில் ஏறினாள். புறவி ஏறும் அவளின் லாவகத்தைக் கண்டு மகிழ்ந்தவனாய் புன்முறுவலுடன் நின்றான் வீரவேடசேனன். மாலையின் ஏற்பாடு பொழுது முடிந்து 4ஆம் சிறுபொழுது ஆரம்பித்ததின் அறிகுறியாக பறவைகள் ஒலி அடங்கியதையும் பகலவன் மறைந்ததையும் கண்ணுற்றவன் தானும் தன் புறவி ஏறி அவளை பின்தொடர்ந்தான். அரண்மனை வீதியை அடைந்ததும் வசந்தமாலை விடைபெற்று தன் மாளிகையை நோக்கிச் செல்ல சிம்மவர்மன் இருந்த மாளிகையை நோக்கிச் சென்றான் வீரசேனன். நாகஜெயந்தன் மருதபுரிக்குள் நுழைந்ததையும் அதை பற்றி கூறியபோது இளவரசியின் மறுமொழியை முறைத்ததும் சிம்மவர்மனின் முகத்தில் ஏதோ அறிந்து கொண்ட புன்னகை. புறவிப்படை நாயகன் வெற்றிவேந்தனுடன் திருமணம் பற்றி மன்னர் யோசனையில் இருப்பதாக தெரிவித்ததும் அந்த புன்னகை சற்றே மாற்று குறைந்தது. இது மருதபுரி மன்னர் மற்றும் இளவரசியாரின் விருப்பம் பொறுத்தது. நம்மோடு பாதுகாப்பில் இணைகிறேன் என்று விட்டார்களே, எதிர்கால அரசன் அரசி அதை புரிந்து கொண்டால் நலம் என்றான் உணர்ச்சியற்ற குரலில். இளவரசி என்னை சில தினங்கள் தங்கச் சொல்லி வேண்டுதல் விடுத்துள்ளாரே, தாங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தயக்கத்துடன் கேட்க, இரு நாட்டு நட்புறவு பலப்படும், அப்படியே ஆகட்டும் என்றவன் சிரித்து, உன் திருமணத்தை முடித்துவிட்டு இருந்தால் காதலும் கனிந்து வாரிசும் வந்துவிடும் எனவும், வளநாடு வேணாடு இளவரசிகளுடனான உங்கள் திருமணம் வைகாசியில்தானே, அதன் பிறகு வரும் நல்ல நாளன்று வைத்துவிட வேண்டியதுதான் என்று வீரசேனன் மொழிய புன்னகையுடன் தலையசைத்தான் சிம்மவர்மன். காலையில் இந்திர விழா துவங்குகிறது இளவரசே. கொடியேற்றம் முடிந்ததும் நான் கொடை நாட்டுக்கு கிளம்புகிறேன். சரி, ஓய்விடுங்கள் இளவரசே என்றவன் விடைபெற்று சென்றான். இரவுக்கான உணவாக பழங்களும் பக்குவம் செய்யப்பட்ட காய்களும் மாளிகை தேடி வந்து சேர பசியாரிய ராஜா ஜெயசிம்மவர்மன் விருந்தினர் மாளிகையில் நிலவு முற்றத்தில் நடக்க, மறுநாள் முழு நிலவு தினம் என்பதால் வெண்ணிலாவின் தன்னொளியில் நனைந்த மருதபுரி கோட்டையின் அழகை பார்த்து ரசித்தவன் அங்கிருந்து 1.5 காதா தொலைவில் இருந்த அரண்மனை தெரிவதைக் கண்டு உற்று பார்த்தவன் விழிகளில் அரண்மனை ஒட்டிய உயர்ந்த கடம்ப மரத்தின் இலைகளில் அசைவு வேறுபாடாய் புலைப்பட இன்னும் கூர்ந்து நோக்குகையில் அதில் ஒரு சிறுவன் வில்லுடன் மறைந்து நிற்பது புலப்பட, அவன் நிற்பது நல்லதுக்கல்ல என உள்ளுணர்வு உணர்த்த, சுற்றி யாரேனும் வீரர்கள் தென்படுகின்றனரா என அவசரமாக நோக்கினான். அப்போது இளவரசி அந்த மரத்திற்கு 1/2 கதா தூரத்தில் இருந்த உப்பரிகைக்கு வருவது கண்டு அதிர்ந்தவன் திரும்பி மரத்தை பார்க்க, அந்த சிறுவனின் வில்லில் பூட்டப்பட்ட அம்பு அவளை நோக்கி குறிபார்க்கப்படுவது கண்டு பதைத்து வேகமாக இறங்கி ஓடினான் ராஜா ஜெயசிம்மவர்மன். தொடரும்.